Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியம் வணக்கம். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த 4 திட்டங்களை ஐயா முன்வைக்கிறாரு. 1000 ரூபாய் உதவித்தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் கல்வி திட்டம், காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டங்களே பெண்கள் வாக்கு செலுத்துவதற்கான போதுமான திட்டமா? பெண்கள் இதை வச்சு சந்தோஷமா வாக்களிச்சிருவாங்களா திமுகவுக்கு? அதாவது திமுகவினர் எப்பவும் போல பெண்களை குறைவாக இடை போடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு அறிவாளி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி இலவசமா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா ஓட்டு போடுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கு, அரசியல் தெளிவு இருக்கு. அவங்க நீங்க குறிப்பிட்டது போல இந்த 1000 ரூபாய் எங்க போகுது, இந்த 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போகுது, அப்படியே இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் யாருடைய பணம்? நம்முடைய வரி பணம். இந்த வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க. அதையும் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லி நீங்க நிறைய பேருக்கு கொடுக்கல, 1,15,00,000 இதெல்லாம் கணக்கு சொல்றாங்கல்ல. இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான ஒரு தகுதியுடைய கட்சியாக திமுக இல்லைங்கிறதை ஏத்துக்கணும். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதுதான். நாங்க பெண்களை சந்திக்கிறோம், நேரடியாக களத்துல சந்திக்கிறோம். அங்க ஒரு 100 பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 பெண்களுக்கு மேல 40 பெண்களுக்கு மேல கை தூக்குறாங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னு. அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறோம் நாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றல. உண்மையாகவே இன்று தேவைப்படுறது சட்ட ஒழுங்குல பெண்கள் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒன்று. அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற இடமே இன்னைக்கு ரொம்ப அச்சமா இருக்கு, பயமா இருக்கு. பெண் குழந்தைங்களை பெற்ற தாய்மார்கள் பிள்ளைகளை வெளியில விடவே ஒரு இயலாத ஒரு சூழ்நிலை. போக்சோ வழக்குகள் எடுத்துங்க, 56% வழக்குகள் அதிகமாயிருக்கு இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல. இப்ப நீங்க ஒரு புறம் உங்க திட்டங்களை ஓரமா வச்சிருவோம், உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு? அது பெண்களுக்கான ஆட்சியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சியா, அல்லது பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆட்சியா? உங்க கட்சியில உள்ளவங்களே நீங்க எப்படி நடத்துறீங்க? ஒரு கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் வெளிப்படையாக சொல்றாங்க, என் மேல ஏறி மிதிச்சுட்டு போறாருன்னு சொல்றாங்க. திமுக கட்சியை சேர்ந்தவங்களை தொடர்ச்சியா அவங்க கூட்டங்கள்ல பெண் போலீஸார பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டதா இருக்கட்டும், பாலியல் குற்றங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதா இருக்கட்டும், கிருஷ்ணகிரி நடந்த அந்த கேம்ப்னு சொல்லிட்டு என்சிசி கேம்பை அந்த கேம்ப்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல 13 மாணவிகளை பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் வன்கொடுமை எத்தனை நடந்திருக்கு? 2000 தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் நடந்திருக்கு, இப்ப கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பெண்கள் எங்கதான் போறது? உங்க ஆட்சியில இந்த 4 வருஷமா கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருள்கள்லாம் சரளமா எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. இங்கதான் அங்கதான்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே. இது இந்த குற்றங்கள் 56% அதிகரிச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 5 மடங்கு போதைப் பொருள் வியாபாரம் அதிகரிச்சிருக்கு. அப்ப கண்ணு தெரியல, போதையில யாரு என்ன எதுவுமே தெரியல, அருவாள் எடுத்துட்டு ரோட்ல ஓடுறதையும் பாக்குறோம். யாருன்னே தெரியாம எந்த குழந்தையா இருந்தாலும், எந்த 80 வயசு கிழவியா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாம அவர்கள் மேல நீங்க வன்கொடுமையை தாக்குதல் பண்றதையும் பாக்குறோம். இப்ப இந்த இடமெல்லாம் பெண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்ததே இல்லை அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியும். இதுவே சென்ற ஆட்சியில இந்த அளவுக்கு கொடுமை நடந்துச்சா? மக்கள் பக்கமே விட்டுருவோம், தீர்ப்ப மக்கள் பக்கமே விட்டுருவோம். அதுபோல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து எவ்வளவு புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு பெண் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல எவ்வளவோ செஞ்சாங்க. நீங்க இந்த 2 விஷயம் 3 விஷயம், இலவச பேருந்து, நீங்க எப்ப கேட்டாலும் இது 2 தான் சொல்லுவாங்க. இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம். தாலிக்கு தங்கம்னு அருமையான திட்டம்ங்க. இன்னைக்கு தங்கம் ஏழைகளுக்கு எட்டாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு திட்டத்தை இல்லாம கண்டிப்பா தாலிக்கு தங்கம் திட்டம்ன்றது 1 பவுன் கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய விலையும் பார்த்தோம்னா இவங்க ஆண்டுக்கு கொடுக்குற 1000 ரூபாயும் சேர்த்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான ஒரு எவ்வளவு வித்தியாசப்படும். எவ்வளவு அதான் சொல்றேன், உண்மையாக குடும்பங்கள் அந்த குடும்பங்களை ஏமாற்றி விட்டார்களா அந்த திமுக? 100%. அதான் சொல்றேன், குடும்பத்துல ஒருத்தரா நின்று அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்ச இடத்துல அதிமுக ஆட்சியில பெண்களுடைய நலத்திட்டங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு கண் துடைப்பிற்காக சில திட்டங்களை செய்து அதை முழுமைப்படுத்தாம அதை நாங்க கடைசியில முழுமைப்படுத்துவது போல ஒரு நாடகம் ஆடி அதுல கூட ஏமாற்றி
அவர்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள். இப்ப டிசம்பர் மாதத்துக்குள்ள விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து இதை நம்ப தயாரா இருக்காங்களா? நம்ம தயாரா எப்படி இருப்பாங்க? அந்த கோபம் இருக்குல்ல. அப்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சதே 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்ப சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் பேலன்ஸ் இருக்க 2 வருஷத்துக்கும் சேர்த்து அவங்க கொடுக்க போறாங்க. அந்த 2.5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 30-40,000 ரூபாய் சேர்த்து கையில கொடுத்துருவாங்களா என்ன? நீங்க சொல்றது பரவாயில்ல. நீங்க அந்த நேரத்துல கொடுக்க தொடங்கிட்டு அதை வைத்தெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை விட நீங்க பெண்களை இன்னும் என்னதான் நினைக்கிறீங்கிற மாதிரி ஆத்திரமா இருக்கு எனக்கு. நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா செய்ய முடியும். ஏன் இதே மாதிரி நீங்க யார் யாருக்கு வரலையோ அவங்களோட லிஸ்ட்டை உடனடியாக எடுத்து நீங்க அப்பவே தொடங்குனீங்கல்ல, அப்ப நாடகம் தானே ஆடிட்டு இருக்கீங்க. நான் வராத பெண்கள் பக்கம் நின்று பேசுறேன். இல்ல, ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, பெண்கள் வாக்குறுதிகளை நம்பி கொடுத்துட்டாங்க. அகைன் ஒரு தேர்தல் வரும்போது இன்னும் பல ஆசை வார்த்தைகள் கூறி வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க அப்படின்னா பெண்கள் காசுன்னு பார்ப்பாங்களா இல்ல காப்பாத்துறவங்கன்னு பார்ப்பாங்களா? இன்னைக்கு வந்துங்க பெண்கள் வந்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்காங்க. நீங்க கொடுக்கக்கூடிய இலவச பேருந்தையோ 1000 ரூபாயையோ இப்படி ஒரு பக்கமா வச்சுட்டு உங்களுக்கு டாஸ்மாக் போதைப் பொருள் இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணுமா? இந்த இலவசம் இந்த 1000 ரூபாய் வேணுமா, இலவச பேருந்து வேணுமா? நீங்க தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பெண்கள்கிட்ட போய் கேளுங்க. அவர்களுடைய பதில் டாஸ்மாக மூடுங்கன்னு தான் இருக்கும். போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. பெண்களுடைய மைண்ட்ல தெளிவாக இதெல்லாம் நம்மளுடையதுன்னா திமுக கட்சி காசு கிடையாது, இது ஆட்சியாளர்களுடைய சொந்த பணம் கிடையாது, இது நம்முடைய வரி பணம், நம்மளுடைய உரிமை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த நாடகம் ஆடிட்டு இருக்க திட்டம் இருக்குல்ல, இது எங்க போய் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா இந்த ஓவரா பெண்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இந்த பவுடர் போட்டுட்டீங்களாமா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வருதா அப்படி இந்த திமிர் பேச்செல்லாம் அந்த கதிரானந்த் அவர்கள் எம்பி அவர்கள் பேசி நம்ம பிரச்சாரத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாருல்ல, அதெல்லாம் வந்து பெண்கள் மனதை காயப்படுத்தி இருக்கு. அந்த காயப்படுத்தியதெல்லாம் இப்ப எதிரொலிக்கும். அதே மாதிரிதான் 1000 ரூபாய் மாசம் படிக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு நீ யார்கிட்ட வேணாலும் போன் பேசுமா, எங்க வேணாலும் போன் பேசலாம், நீ ஊர் சுத்தலாம், அப்படி உங்க அம்மாவுக்கு ஒரு 1000 உனக்கு ஒரு 1000. அப்ப பெண்களை என்ன நினைக்கிறாங்க? ஓசி பஸ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், மனதளவுல இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்து அந்த திட்டங்கள்லாம் அரசோட திட்டங்களா பார்க்கணும், இவங்களோட திட்டங்கள் கிடையாது. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க என்னமோ சொந்த காசுல கொடுத்த மாதிரி அதை வைத்து பெண்களை காயப்படுத்துறாங்க, இலக்காரம் பண்றாங்க. அது பெண்கள் தயாராவே இருக்காங்களா 2026 தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு? நிச்சயமாக 100% திமுக தோற்கிறதுக்கு முக்கிய காரணமா பெண்கள் தான் இருப்பாங்க. நீங்க வச்சிருக்க தலைப்பு உண்மையிலேயே பாராட்டணும். பெண்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுச்சியும் அவர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பயந்து நம்ம பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு காலேஜ் போயிட்டு பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்குள்ளங்க 50 போன் கால் பண்ண வேண்டியதா இருக்கு. எங்கம்மா இருக்க, எப்படிமா இருக்க, எங்கம்மா இருக்க. ஸ்கூல் போயிட்டு வரப்ப கூட நம்ம ரொம்ப பயந்துகிட்டே வாசல்ல நிற்க வேண்டிய ஒரு நிலை. ஒரு எங்கேயாவது சொல்லுங்க, இவ ஐயா சார் பேசுறாங்கன்னா பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுல எல்லாத்துலயுமே சரி, பெண்களுக்கான தமிழக பெண்களுக்கான அப்பான்னு தன்னை சொல்லிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்பானா அது ஒரு போலி அப்பா தானங்க. நீங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு உடனடியாக நைட்டா போறீங்க. ஏன் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அந்த இடத்துக்கு போகல? நீங்க அந்த இடத்துக்கு போய் அந்த சம்பவம் குறித்து விசாரிக்கல? ஏன் இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இங்க எப்படி கள்ளத்தனமாக பார் நடக்குது, எப்படி இங்க மது விக்கிறாங்க? ஏன் இங்க குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சிட்டோம், நாங்க உடனடியா நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்றாங்களே. அந்த நடவடிக்கை எடுத்ததை இன்னும் முழுமை பெறல. நம்ம இன்னும் அந்த டாபிக்குள்ளே நம்ம இன்னும் போக முடியாத நிலைமையில வச்சிருக்காங்க. நீங்க குற்றவாளிகளை வந்து பிடிச்சிருக்காங்க, அங்க அணிவகுப்பு நடத்தினாங்களா, அந்த பெண்கிட்ட காமிச்சாங்களா, அதை பத்தின விவரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கேக்குறேன், கிடைச்சிருக்கா? அப்படியேதானே இருக்கு. அதாவது உடனடியாக உங்க வாயை மூடுறதுக்கும் எதிரில பேசுறவங்களோட வாயை மூடுறதுக்கும் ஒரு சம்பவத்தை எப்படி மறைப்பது? பல்வேறு விதமான சம்பவங்கள் திமுக ஆட்சியில மறைக்கப்பட்டிருக்கு. பல ஊடகங்களோட வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாமே எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த சம்பவங்கள் நிறையவே பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் தான். உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்றத்துல ஒருத்தர் ஒரு பாலியல் கொடுமை செஞ்சுட்டு அதை வீடியோ வேற எடுத்து வச்சிருந்தாரு. நிறைய பார்க்கலாம். அவங்களோட இளைஞர் அணியா இருக்கட்டும், அவங்க அயல்நாட்டு அணி, அந்த அணி, இந்த அணி, போதைப் பொருள் கடத்துறதுலயும் அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. பெண்களுக்கு எதிராக அந்த கொடியை கட்டிட்டு காரை வச்சுட்டு அந்த பெண்கள் போன காரை துரத்துனதா இருக்கட்டும்,
ஏகப்பட்ட சம்பவங்கள்லையும் திமுகவுடைய பிரமுகர்கள் இடம்பெற்றிருக்காங்க. குற்றவாளிகளோட லிஸ்ட்லயே திமுகவினர் இருக்காங்கங்கும் போது எப்படிங்க பெண்கள் ஏத்துக்குவாங்க? புரியுது. பெண்கள் திமுகவினரை பார்த்தாலே பயப்படுறாங்க. இதுதான் உண்மை. சரி, நீங்க என்ன குற்றங்களை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நிர்வாகத்திறனும் இல்ல, பற்றும் இல்ல, மக்கள் மீது பற்றுல, பெண்கள் மீது குறிப்பாக பற்றுல. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய வீர வசனத்தை நீங்க ஏன் பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கும்போது ஒரு வீடியோ போடல? முதல்வர்கிட்ட கேக்குறேன். செந்தில் பாலாஜி அவர்களுக்காக வீடியோ போட்டவர் சீண்டி பாருன்னு வீடியோ போட்டாருல்ல, ஏன் பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றம் நடக்கும் போது அதை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க? பேசலாம் மேடம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பீகார்ல இப்ப பெண்களுடைய வாக்கு தீர்மானிச்சிருக்கு வெற்றியை. 2026 தேர்தலில் பெண்கள் வாக்கு வெற்றியை தீர்மானிக்குமா? அது அதிமுகவுக்கு சாதகமா அமையும்? நிச்சயமாக 100% புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களோட வழியிலேயே ஆட்சி செய்த திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தது. அது பெண்களுக்காக மட்டுமில்ல, சகோதரர்களுக்கு ஜெயவர்களை அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லா விதத்திலையுமே எல்லா துறை சார்ந்தவர்களுக்குமே இன்னைக்கு இந்த ஆட்சி 4 வருஷத்துல தான் உங்களுக்கு புரியுது சென்ற ஆட்சியுடைய அருமை. இப்போ தவற விட்டுட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, இந்த போலியான வாக்குறுதிகள்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே, இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகளை நம்பிட்டோமே அப்படின்னு மனசு வேதனையில தான் மக்கள் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள். கேஸ் சிலிண்டர் மானியமா இருக்கட்டும், திமுக என்ன செஞ்சாங்க? பெண்கள் விஷயத்துக்கே வருவோம். நம்ம கனிமொழி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்கல்ல, இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்களே. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஒரு கேள்வியை நானும் பாக்குற இடத்தெல்லாம் பத்திரிகையாளரும் விட மாட்டாங்க. மேடம் இதை சொன்னீங்களேன்னு கேக்குறாங்க, அந்த இடத்தை விட்டு ஓட்டமா ஓடுறாங்க. அதை குறித்து பேசுவதற்கு இன்னைக்கு தகுதியுடையவராக இருக்காங்களா? எங்கேயாவது ஒரு 500 கடையை மூடினது அப்படிங்கறதே அதற்கு பிறகு 600 கடையை திறக்கிறாங்க. மக்கள் எல்லாவற்றையும் பாக்குறாங்க. 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்திருக்கு. இது மிகப்பெரிய அநியாயம். இதை தட்டி கேளுங்களேன், கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கிறேன். குறைந்தபட்சம் 24 மணி நேரம் மது கிடைக்கிறதையாவது நிறுத்துறதுக்கு பேசலாம்ல, அதை கூட பேசலாம். பெண்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக குடும்பங்களை சீரழித்த இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க நான் சொல்றேன். கண்டிப்பா 2026 தேர்தலில் பெண்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க, யாருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்க தான் போறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.